பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 சில வசனங்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடு நன்றி. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக, பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், ஆதாம் ஏவாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு அநேக ஊழியர்கள், தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இந்த இந்தியாவுக்கு வந்து உலகமெங்கிலும் போய் அவர்களோட சுவிசேஷங்களை அறிவிச்சாங்க. அவர்கள் எதனால அறிவிச்சாங்க? இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். நீதிமான்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனோட ரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பினாலும் மாத்திரம்தான் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். இங்க ஒருவனாகிலும் நீதிமானும் இல்லை, ஒருவனாகிலும் பரிசுத்தவானும் இல்லை. ஆனால் அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவுக்காக வாழும் போது, சத்தியத்தின் நிமித்தம் நிற்கும் போது நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீங்க நீதிமானே, பாவங்கள் எல்லாமே செஞ்சும் நீங்க நீதிமான்களே இல்லை அப்படின்னா, ஆண்டவரோட பாதையில, ஆண்டவருடைய பார்வையில நீங்க போகும்போது, ஆண்டவருடைய பார்வையில நீங்க நீதிமான்களா ஆகுறீங்களா, நீதிமான்களா இருக்கிறீங்களா அப்படின்றது நீங்க பார்க்கணும். மனுஷன் தீர்ப்பு சொல்லுவான், நீ நீதிமான், நீ பரிசுத்தவானா. ஆண்டவருடைய பார்வையில பரிசுத்தவானா நீதிமானா இருக்கணும்னா உன்னுடைய அவருக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. அந்த ரங்கத்துல பாவம் நீங்க செஞ்சாலும் அவருக்கு தெரியும். மனுஷன் இடத்துல எல்லாம் மறைச்சிடலாம், ஆண்டவர் இடத்துல எதுவுமே மறைக்க முடியாது. பேசுற நானா இருந்தாலும் இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டயம் நான் கையில சுமக்கிறது, அது என்னையும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். பொறுமையா இருந்தாரு. பொறுமையா என்ன சொல்ல, தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். அவருடைய நீதி எது அப்படின்றத காண்பிக்கும் பொருட்டாகும். பழைய ஏற்பாட்டுல இப்பவும் ஆண்டவர் பாவ பெருகிருச்சுன்னா அவர் அக்னி ஜுவாலையுடைய கண்கள். அவருக்கு அன்பா அணைக்கவும் தெரியும், அவருக்கு எப்படின்னா உலகத்தை அழிக்கவும் தெரியும். அவர் சீக்கிரம் வருகிறார், தம்முடைய ஜனங்களெல்லாம் சேர்த்துக்கொள்ள வருகிறார். ஆனா தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். எல்லா பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தாருங்க. அவர் தலையில என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் தலையில சுமந்து தீர்த்தார். அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பிதாவின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் அவ்வளவு உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மையுள்ள நம்மளை நோக்கி பார்க்கிறார். பூமியில அவருடைய பூமி, அவர் உண்டாக்கின பூமி, அவருடைய பாதப்படி. அவருடைய பாதப்படியில இருக்கிற நம்மளாம் எவ்வளோ பாக்கியவான்கள். பாதத்துல இருக்கிறோம், எவ்வளவு தீமை பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கெட்ட வார்த்தை, எவ்வளவு அக்கிரமம். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், அவ்வளவு உயர்ந்தவரா இருந்தும் அவர் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக சிலுவையில் அறியப்பட்டாருங்க. நீ கையால செஞ்ச பாவங்களால, நீ கையால செய்யற பாவங்களால அவர் கையில திருப்பியும் ஆணி அடிக்கப்படும்.
திருப்பியும் நீ அவரை ஆணி அடிக்கிற. நீ தீய காரியத்தை செய்ய கால் தீவிரிக்கும் போது அவருடைய கால்ல ஆணி இருக்கு. நீ தலகணமா நீ நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசும்போது தலகணமா இருக்கும் போது அவர் தலையில முள்கிரீடம் உனக்காக வச்சார். நீ உயர்ந்தவன், நீ நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு உயரத்துல உன்னதத்துல பரிசுத்தவானாயிரு இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார், பரிசுத்தராயிருக்கிறார். 1000 சேனை தூதர் கூட்டம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்கிற அவர் பூமியில வெளிப்படும் போது எப்படி வெளிப்பட்டார்? பாவமே அறியாம வெளிப்பட்டார். மாட்டு கொட்டாயில ராஜாக்கள் வந்து பணிந்து கொண்டாங்க. ஏழ்மை தாழ்மையின் ரூபமாய் அவதரித்து இந்த பூமியில என்னுடைய எல்லா சகல பாவங்களுக்காக அவர் பலியாய் இப்ப சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். அவருடைய பாதை நீதி பாதை, அவருடைய பாதை, அவருடைய சத்தியம் நீதியுள்ள சத்தியம். அவர் நியாயம் தீர்க்கிற காலம் வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரையே உங்களுக்காக ஏற்படுத்தினாருங்க. அவரையே எனக்காக, உங்களுக்காக, நமக்காக ஏற்படுத்தின கிருபாதார பலி. அவரிடத்துல கிருபையை கேளுங்க. பரிசுத்தமா வாழுகிற கிருபையை கேளுங்க. நீதிமான் நாம் மாறணும்னு நீதியை தேடுங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்படணும் அப்படின்ற உணர்வை கொடுங்க. பாவத்தை பால போல பருகிற அந்த மனப்பான்மை எல்லாம் விட்டுட்டு பரிசுத்தத்தை தேடுவோம். இந்த உலகத்துக்கு அன்பை கொடுப்போம். சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமா இருக்கிறது என்று நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அவரை பார்க்கத்தான் எல்லாரும் ஆவலா இருக்கும். அவரை பார்க்க எல்லாரும் ஆவலா இருந்தாங்க. அவரை பார்க்கணும்னா சில தகுதி இருக்குங்க. அவர் அவ்வளவு ஹோலி. நம்ம ஹோலியா இருக்கோமா அப்படின்றத பாக்குறாரு. அவர் வருகிற நாள்கள்ல ஜனங்கள்லாம் பரிதபிப்பாங்களாம். பரிதபிச்சு ஐயோ ஆண்டவனே என்ன எடுத்துக்கொள்ளுங்க, என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பரிதபிப்பாங்க. அவர் இரக்கம் பெற்றவர், மன்னிக்கிறார், எல்லாம் ஓகே. பரிதபிக்கும் போது அவர் கண்ணை மூடிடுவாருங்க. அவர் உண்மையா உத்தமமாய் ஊழியம் செஞ்ச அவருடைய ஆடுகளை ஊழியம் செஞ்சன்னா அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லாருமே ஊழியர்கள் அவரை கூட்டி செல்வாங்க. அப்புறம் ஊழியர்கள் நமக்காக ஏற்படுத்தின நம்மளுடைய சபை ஊழியர் அவரிடத்துல கணக்கு கேட்பார். உன்னோட ஆத்மா இந்த ஆடுகள்லாம் மேய்க்க நான் உன்னை ஏற்படுத்தினேன். இந்த ஒரு ஆடு தவறிடுச்சு, அந்த ஆத்மா என்னிடத்துல வரலையே அப்படின்னு சொல்லி கேட்பார். அதனால ஊழியர்களை தவறா பேசுறதெல்லாம் நிப்பாட்டிருங்க. இது சத்தியம், இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை நம்பினவர்கள், இயேசுப்பாவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதே இல்லை. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, கிருபாதார பலியாக உண்மையே நீர் எங்களுக்காக தந்ததற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு இயேசுப்பா, உம்முடைய கிருபாசன தண்டையில் நாங்கள் நெருங்கி வர ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும், நீர் ஒருவர் மாத்திரம் உயர்த்தப்படணும் தகப்பனே. இயேசுப்பா, எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் தயவாய் மன்னித்து நாங்கள் விட வேண்டிய பாவங்கள் எல்லாம் விட்டு ஓய்ந்து இயேசுப்பா இந்த உலகத்துக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்த இயேசுப்பா நீர் எங்களுக்கு கத்துக் கொடுத்த அன்பை வெளிப்படுத்த செப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். செப்பா உலகம் முழுவதும் செப்பா உங்களுடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க ராஜா. நாங்களும் ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்தி கிருபை செய்யுங்க. இயேசுப்பா நீர் சீக்கிரம் வருகிறீர். உங்களுடைய வருகைக்காக எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக உங்களுடைய பார்வையில விளங்க செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் இருந்திருக்கும். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you and God be with you always.